ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்தகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் அவர்கள் வந்து லண்டனில் ஒரு மியூசிக் ஈவெண்ட்டில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிட்டு கண்டு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த மியூசிக் வந்து உணவுபூர்வமாக கற்றுக்க முடியும் அப்படின்றதுக்காக கண்ணில் லென்ஸ் வச்சு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த டைமில் ஊடால படத்தோட வில்லி மூலமாக அவருக்கு நிஜமே கண்டு தெரியாமல் போயிடுது. இந்த படத்தில் வில்லியான்ற வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த இந்த படத்தோட கடைசியில் பிரசாந்த் அவர்களுக்கு கண்ணு கிடச்சிதா, அவர் ரெண்டும் போய் மியூசிக்கில் கலந்துக்கிட்டாரா அப்படின்றது தான் படத்தோட மொத்த கதை. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிம்ரன் மேமோட ஆக்டிங் தான். இந்த படத்தில் அவங்க தான் வில்லியாக நடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீமராஜா படத்தில் வந்து வில்லி ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்போலாம் தயவு செஞ்சு இனிமேல் வில்லியாக நடிக்காதீங்க அப்படின்னு நான் நினச்சிருக்கேன், பர்சனலாக நினச்சிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் அதை உடச்செறிஞ்சிட்டாங்க. செம்ம ஆக்டிங்க, இவங்களை பார்த்தாலே ஒரு பயம் வரும் அப்படி நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சில ட்விஸ்டெல்லாம் இருக்குது. பிரசாந்த் சாருக்கு வந்து கண்ணு தெரியுமா அப்படி செக் பண்ணுறதுக்காக சிம்ரன் சில இடத்துல ஒளிஞ்சிருந்து வச்சுருப்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்தில் இது ரெண்டு தாங்க எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ்ஸு. இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட மியூசிக் தான். ஏன்னா சந்தோஷ் நாராயணன் சார் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி நிறையா பெரிய பெரிய படங்கள் நல்லா செம்ம மாசாக போட்டு, இந்த படத்தில் வந்து தியாகராஜன் அவர் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் தான் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு வந்து படத்தில் மியூசிக் போட்ட மாதிரி இருந்துச்சு. படத்தில் ரொம்ப மியூசிக் ரொம்ப ஒஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. பிரசாந்த் அவர்களுக்கு அடுத்து வந்து கோட்டு படம் வரனால இந்த படத்தை எப்படியாச்சும் வெற்றி படமாக கம்பேக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தியாகராஜன் அவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, படத்தில் வந்து ஃபுல்லாக பெரிய பெரிய ஆக்டர் தான் நடிச்சிருக்காங்க. கே ரவிக்குமார், சமுத்திரக்கனி, கார்த்திக் சார், சிம்ரன் மேம், யோகி பாபு, ஊர்வசி, இப்படி பலவே நடிச்சிருக்காங்க. இப்படியாவது நடிக்க வச்சு அந்த படத்தை ஹிட் ஆக்கலை அப்படின்னு தியாகராஜன் அவர்கள் எடுத்த முடிவு தோல்வியில் தான் முடிஞ்சு நான் சொல்லுவேன். படத்தில் காமெடின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சில காமெடிகள் இருந்தாலும் பல இடத்துல இதெல்லாம் காமெடியா அப்படின்ற அளவுக்கு நம்மளை கிரிஞ்ச் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ காமெடியும் ரொம்ப யோகி பாபுவில் உஸ்டாக தான் பண்ணியிருந்தாங்க. சிம்ரன், பிரசாந்த் இவங்கள காம்பினேஷன் வந்து பழையபடி பார்த்தீங்கன்னா, கண்ணெதிரை தூண்டினால், ஜோடி, இதில் இவங்களை பார்த்துட்டு இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையாக தாங்க இருக்குது. பார்க்கவே முடியல படத்தில் ரெண்டு பற்றியும் சேர்த்து பார்க்கும்போது. அவ்வளோ என்னோட ஆக்டிங் வந்து ரொம்ப செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. வனிதாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு அராக்கான ஒரு ஒய்ஃபாக இருப்பாங்க, அப்படி தான் இந்த படத்துலேயும் இருக்காங்க. ஒவ்வொரு படத்தில் வந்து இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், ஸோ சேட், ரொம்ப பேடாக தாங்க இருக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தக்கண்ணீர் படத்தில் வந்து எம்.ஆர். ராதா சார் வந்து கண்ணு தெரியாமல் போனவொன்னு ஆக்ட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். அந்த மாதிரி இன்டர்வல் பிளாக்ல வந்து பிரசாந்த் சார் கண்ணு தெரியாமல் ஒரு ஆக்ட் பண்ணியிருப்பார். ஐயோ சத்தியமாகலாம் பார்க்கவே முடியலங்க. ஓவரால் அந்த படம் நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, மத்தியானம் நல்லா சாப்பிட்டு உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு போங்க. பிரசாந்த் அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கம்பேக் படம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல டேரக்டராக பார்த்து படம் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மாதிரி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.